வெயிட்ட குறைக்கணும், வெயிட்ட குறைக்கணும். எங்க பார்த்தாலும் இதே புலம்பலாகி போச்சு. என்னத்த பார்த்தாலும் இதே புலம்பலாயிருச்சு. இது எப்போ தெரியுமா நமக்கு இந்த ஞாபகத்துல வரும்? ஏதாவது ஒரு பிரியாணி, அண்டா நெறையா இல்ல குண்டா நெறையா பிரியாணிய பார்க்குறது, இல்லன்னா நம்ம வாய் வந்து ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும்போது, இந்த நேரம்லாம் ஒரு பக்கம் மைண்ட் சொல்லும், நல்லா இருக்கே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லும். இன்னொரு மைண்ட் சொல்லும், ஏய் வெயிட்ட குறைடி ஏற்கனவே நீ கூமுட்டத்தனமா இருக்கிற, இன்னும் ஓவரா வெயிட் ஏறிடாமா அப்படின்னு சொல்லும். ஆக மொத்தத்துல ஜெயிக்கிறது என்னமோ நம்ம நாக்கா தான் இருக்கும். நம்ம மூளை வந்து ஒரு நாளும் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். குட்டி, குட்டி ஹேபிட்ஸ் தான்ப்பா. இது அவ்வளோதான் நீங்க பண்ணாலே போதும். பெரிய, பெரிய சேஞ்சஸ்லாம் கிடைக்கும். இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஹாய் சிலுக்குட்டீஸ். மணி என்ன 3 ஆயிட்டுன்னா வந்துட்டேன். மணி 3 ஆயிட்டுனா நம்ம எப்பவும் போல வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? டயட் மட்டும் போதாது. இந்த மாரி குட்டி, குட்டியா உள்ளதெல்லாம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பால்ல கால்சியம் இருக்கு. ஸோ கால்சியமா பாலா ஊத்தி தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. பாலை விட சக்தியானது நெறைய இருக்கு. நம்மளோட எல்லா வீடியோலயுமே நம்ம சொல்லியிருப்போம். கம்மங்கூழு, கேப்பை இதெல்லாம் வந்து ரொம்ப, ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால பாலுக்கு பதிலா நம்ம வந்து தயிரா எடுக்க போறோம். அப்போ தயிரா சாப்பிட்டா மட்டும் நமக்கு வந்து உடம்பு வைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வைக்காது. தயிர், மோர் நம்ம வந்து சாப்பிடும்போது உடம்பு வந்து வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும். நம்ம டெய்லி குடிக்கிற பாலை விட தயிர் சாப்பிட்டோம்னு வைங்களேன், நமக்கு வந்து செரிமான சக்தி வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ ஃபேட்ட வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. 2வது கீரையை சேர்த்துக்கங்க. எந்த டாக்டரை பார்த்தாலும் முதல்ல சொல்றது கீரையை சேர்த்துக்க, கீரையை சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம யாராவது சொன்னால் உடனே கேட்போமா? கேட்க மாட்டோம். சடு குடிச்சாந்தரம், சடு குடிச்சாந்தரம், சிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐயோ வெயிட்டு கூடி போச்சு, கையில் தொங்குதே, காலில் தொங்குதே, இடுப்புக்கு ஓவராக இருக்க, வயிறு ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறது. பட் அதெல்லாம் தேவையே இல்லை. டெய்லி ஒரு கெட்டு கீரை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. இது நீங்கள் எவ்வளோன்னு சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து வெயிட்டே வைக்காது. ஏன்னா இதில் வந்து கலரிஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் ஃபுல்லாக ஒரு கட்டு கீரையை ஃபுல்லாக சாப்பிட்டா கூட வெயிட்டு ஏறவே ஏறாது. ஸோ பிளேட்டில் கண்டிப்பாக நான் கீரை டெய்லி ஆட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னிலேருந்து நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். சரியா? 3வது கோல்டு வாட்டரை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு, வேறு எவன் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் பொசுக்குன்னு போய் திறந்து தண்ணியை எடுத்து குடிக்கிறது. முதல்ல இந்த குடிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. நாங்கள்லாம் நல்ல பிள்ளையாகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இப்போலாம் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கிற பழக்கமே கிடையாது. குடத்துல தண்ணி இருந்தால் போதும்டா, ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா ஒன்று ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு ஓவராக குண்டாயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சளி, காய்ச்சல், தொண்டை வலி, காது வலி, கை வலின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, எடுறா அந்த அருவாலை அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ரொம்ப நம்ம குளிர்ந்த தண்ணி குடிச்சோன்னு வைங்களேன், பாடி வந்து டைஜஷன் வந்து ரொம்பவே ஸ்லோவாக நடக்கும். அதுவே நீங்கள் வெந்நீர் குடிச்சு பாருங்களேன், செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா வெந்நீர் குடிக்க நமக்கு வந்து நிறைய வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது உப்பை குறைச்சிக்கடா. உப்பு தான் மெயின் பிரச்சனையே. உப்பு அது நமக்கு ரொம்ப தப்புடா. ஏன்னா இப்போ நமக்கு லோ பிபி இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் கண்டமேனிக்கு உப்பு அள்ளி போட்டு திங்கலாம். ஆனால் நமக்கு வந்து லோ பிபியும் இருக்குது, அதே நேரத்தில் வெயிட்டும் சும்மா சரமாரியே ஏறி கிடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உப்பை குறைச்சிக்கணும். அதிகமாக உப்பு தின்னவே கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதிக உப்பு பாடியில் இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து ரீட்டைன் ஆகும். சரியா? அதுவே வெயிட் வந்து நமக்கு வந்து கூட்டின மாதிரியே தோணும். இன்னும் சொல்லப்போனால் கை கால்லாம் கொஞ்சம் முகம் வந்து பூசினாப்புல இருக்கும். எதுக்கு அந்த வீண் வேலையெல்லாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உப்பை குறைச்சிக்கிறீங்க. ஸோ சால்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் பிகிலே. 5வது எலுமிச்சை இப்போ நிறையவே கிடைக்கும். இந்த சீசனில் எலுமிச்சை மட்டும் பத்தாதுங்க. விட்டமின் சி எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 2, 3 மட்டும் அள்ளி விடட்டா. என்னென்னா இது வந்து டீடாக்ஸுக்கு செம்மையாக வேலை செய்யும். காலையில் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி வந்து நம்மளுடைய ஹேரையும் சரி, ஹெல்த்தையும் சரி, நம்ம ஃபேஸையும் சரி செம்மையாக வந்து சூப்பராக மாற்றி கொடுக்கும். நம்ம உடம்புல வேறு லெவலில் டீடாக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவும் கிடைக்கும். ஸோ அதனால் விட்டமின் சி எடுத்துக்கோங்க, அன்னாச்சிப்பழம் எடுத்துக்கோங்க, சாத்துக்குடி எடுத்துக்கோங்க. தூத்துக்குடிக்கே போனாலும் சாத்துக்குடி கிடைக்காதும்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1,50 கிலோ 100 வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சாத்துக்குடி நிறைய எடுத்துக்கோங்க. 6வது பாயிண்ட்டு என்ன கொழுப்பு. இவன் தாண்டா எதிரி, இவன் தாண்டா பல வேலை செஞ்சு விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவனால தான் நமக்கு வந்ததே ஏன்னா இவன்கிட்ட என்னென்ன நம்ம பொறிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்குது. உதாரணத்துக்கு
ஒரு கட்லெட் எடுத்துக்கங்களேன், செம்மையாக இருக்குது. சரி கட்லெட்டை கூட விடுங்கப்பா, ஒரே சப்பாத்தி மாவு தான், அந்த சப்பாத்தி போட்டால் என்ன டேஸ்ட் இருக்குது, அதோட பூரி போட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட் இருக்குது. பூரி எவ்வளோ டேஸ்ட் வருது, சப்பாத்தி எவ்வளோ டேஸ்ட் வருது. அப்போ எண்ணெய்க்குள்ளே போய் ஏதாவது முங்கிட்டு வந்துருச்சுன்னா அது டேஸ்ட்டை கொடுத்துட்றான். உடனே நம்ம நாக்கு என்ன செய்யுது, டேஸ்ட்டாக இருக்கடா, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம்டா, இன்றைக்கி ஒரு நாள் சீட்டிங் டே, நாளையிலேருந்து நம்ம கண்ட்ரோலாக இருப்போம்டா அப்படின்னு நினைப்போம். பட் இவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்ருவான். ஃப்ரைடு ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு, இதில் தான் வெயிட் ஓவராக கூடும். ஸோ மெயின் ரீசனே இவன் தான். இவனை அவாய்ட் பண்ணாலே போதும், நம்ம பாதிக்கு பாதி நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இவனும் சுகரும் 2 பேருமே நமக்கு எதிரி. இவனுக்கு 2 பேரும் நமக்கு வேண்டாம், இவனுக்கு 2 பேரும் நம்ம டைவர்ஸ் பண்ணிடுவோம், வேண்டாம் இவன். ஓகேவா? அடுத்து வெந்நி பழக்கம். அடிக்கடி வெந்நி அள்ளி ஊற்றிக்கங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெந்நி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாடி வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ ஃபேட் வந்து நல்லாவே பேர்ன் ஆகும். நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு டெய்லி ஒரு கிளாஸ் வந்து வெந்நி குடிச்சு பாருங்கள். நம்ம அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண கூட வேண்டாம், கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெந்நி எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே எடுக்கிறீங்களோ நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ரால் ஃபுல்லாகவே அது வந்து எரிச்சிரும். சரிங்களா? அதனால் நம்ம வெந்நி அதிகமாக எடுத்துக்கோங்க. 9வது கடுக்காய் பொடி. கடுக்கா பொடியை பொறுத்த வரைக்கும், கடுக்கா சாப்பிட்டா மிடுக்கா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே சொல்லி வச்சுட்டாங்க. சரி, நம்ம முன்னாடி பிறந்தவங்களை எப்போவுமே நம்ம வந்து மதிக்கணும். சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, 2 நாளைக்கு புடுங்கி தள்ளும். சரிங்களா? சீரியஸாகவே சொல்கிறேன், புடுங்கி தள்ளும். நைட்டு நீங்கள் குடிச்சிட்டு படுத்துக்கிட்ட காலைல எதிக்கு போதே பாத்ரூம்குள்ளே தான் போய் கிடக்கணும், அந்த லெவலுக்கு புடுங்கி தள்ளும். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் யோசித்து அதை வந்து சர்ச் பண்ணேன், என்னடா இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா, வயிற்றுக்குள்ளே கிடக்கிற கெட்டது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட அது வந்து செட் ஆயிடுது. அடப்பாவி மக்கா, இத்தனால இது தெரியாமல் போச்சா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கடுக்கா பொடி வந்து நம்ம வயிற்றில் வந்து எந்த கெட்டதையுமே உள்ளே தங்க விடாதாம்ப்பா. எப்படிலாம் முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ தான் தெரியுது வயசில் மூத்தவங்களை ஏன் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடுக்கா பொடி சாப்பிட்டா மிடுக்கா வாழலாம். அதுக்காக அள்ளி அடைச்சிங்கன்னா அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு இருக்காது. நீங்கள் எவ்வளோ தூரமாக சாப்பிடணும், இவ்வளோ தான். சரிங்களா? ரொம்ப எடுக்கக்கூடாது கடுக்கா பொடி. அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக 45 நாள் இல்லைன்னா 2 மாதம் இந்த மாதிரி தான் எடுக்கணும். இவ்வளோ எடுத்தால் போதும். இவ்வளோவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. இது வந்து துவர்ப்பு சுவை இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் வெந்நியை உள்ளே ஊற்றி விட்ருங்க, சரியாயிரும். அடுத்து சாப்பிட்ட உடனே மடக்கு குடக்குன்னு தண்ணியை விட்டு அடைக்காதீங்கப்பா. நிறைய பேர் செய்கிற பிரச்சனையே தான். என் பிள்ளைங்களே, நான் பெற்றதுங்களே இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இதுங்க. சாப்பிட்ட உடனே என்னமோ தண்ணிக்கு பஞ்சம் வந்த மாதிரி விட்டு அடைச்சிருதுங்க. அடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு வீங்கின மாதிரியே இருக்குது. இது என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்கிறீங்களா, அதுங்களுக்கு இடமே இருக்காது. ஸோ அதனால் செரிமான சக்தி வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ செரிமான சக்தி பாதிக்கப்படக்கூடாது, நல்லா நமக்கு வந்து செமிக்கணும்னு நினச்சவங்க சாப்பிட்ட உடனே தண்ணியை குடிக்காதீங்க. அடுத்து வெந்தயம். இரவு ஊற வைத்த வெந்தயத்தை காலையில் சாப்பிட்டால் சுகர் கண்ட்ரோல் ஆகும். இதை யார் சொன்னா தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு வந்து சுகர் வந்து ஓவராக ஹையாக இருந்துச்சு. ஒரு 450 கிட்ட போயிடுச்சு. அப்போ டாக்டர் எல்லாரும் மானங்கெட்ட கேள்வி கேட்டாங்க அவங்கள. அப்போ இவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சது போது தான் வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி, எப்படி பொடி பண்ணாங்க நல்லா கேளுங்க. ஊற வச்சு முளைக்க வச்சு அதை பொடி பண்ணி, அந்த பொடி பண்ண வெந்தயத்தை டெய்லி காலைல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு வெந்நியை போட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! ஆனால் உண்மை அப்படிங்கிற மாதிரி சுகர் அப்படியே கண்ட்ரோல் ஆகி ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துருச்சு. எப்போ நார்மலாக எவ்வளோ இருக்கணுமோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து சுகர் டேப்லெட் இப்பவும் யூஸ் பண்ணுறாங்க. சுகர் வந்தால் தான் யூஸ் பண்ணி தானே ஆகணும். பட் லெவலை வந்து தாண்டாமல் ஜம்முன்னு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வெந்தயம் எடுத்துக்கங்க. ஃபேட் ரெடியூஸ்க்கும் சரி, சுகர் கண்ட்ரோலுக்கும் சரி, வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும். கண்டிப்பாக வெந்தயம் எடுத்துக்கங்கடா. மூலிகை டீ, இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை, சோம்பு டீ, இதை வந்து நம்ம டெய்லி காலையில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அதாவது நான் வந்து டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஒன்று வெண்பூசணி குடிப்போம், இல்லை நெல்லிக்காய் குடிப்போம். 2மே உட்காராத நேரத்தில் எனக்கு சில நேரம் இருக்காது பார்த்திங்களா நம்ம வீட்டில். அப்போ இதைத்தான் நான் வந்து எடுத்துக்கிறது. இதில் வந்து இஞ்சி வந்து நமக்கு வந்து டைஜஸ்ட் நல்லா நடக்கும், ஜீரகம் வந்து உடம்புக்கு நல்லது, கருவேப்பிலை வந்து நம்ம முடியையும் வளர வைக்கும், சோம்பு உடம்புக்கு நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அவிச்சு இருத்து குடிச்சிருவேன். நீங்களே கொஞ்சம் நாள் ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கே உடம்பு வந்து அப்படியே லைட் வெயிட்டாக ஆன மாதிரியே தெரியும். உடம்பு என்னமோ நமக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு வந்து வேலை செய்யும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகும். சரி பரவாயில்லையே, நமக்கு இவ்வளோ வேலை செஞ்சு நமக்கு வந்து டயர்டாகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூலிகை டீயே குடிங்க. பிளாக் டீ ஓகே தான், பட் எனக்கு பிளாக் டீ பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா குடிங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு வந்து டீ இல்லாமல் என்னால் உசுரே வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்காக தான். நான் டீ இருந்தாலும் இல்லாட்டும் உசுரோடு வாழுவேன். அதனால எனக்கு இது தேவையில்லை. அடுத்தது நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம். இவர் தான் ஏன் பெரிய வேலை பார்ப்பாரு. இவரும் இருந்துச்சுன்னா
வெயிட் லாஸா? நானா? இது தேவையே இல்ல அப்படிங்கிற மாரி ஆயி போயிரும். ஏன்னா, அவ்ளோ அழகா வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெல்லிக்காய் மாரி ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே இல்ல. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கங்க. நெல்லிக்காவும் ஒண்ணு, இந்த கடுக்காவும் ஒண்ணு. நெல்லிக்காய் சாப்பிட்ட உடனே பிச்சு புடுங்கிக்கிட்டு ஓடும். ஓடுனது இல்லன்னா வாந்தி வரும். இந்த மாரிலாம் செய்யும். பட் எல்லாமே ஒரு நாள் தான். மறுநாள்லருந்து நம்ம உடம்புக்கு வந்து செட் ஆயிரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே நாள்ல பிச்சு புடுங்கி ஓடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயய்யோ! நமக்கு ஒத்துக்கல, வயித்தால போகுதே அப்படின்னு நெனச்சு விட்டுருவோம். பட் அப்படி விடாதீங்க. ஏன்னா, இது ஃபர்ஸ்ட்டு வயித்துல இருக்கிற எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிரும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நல்லா வேலை செய்யும். இன்னொரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கங்கடா, நெல்லிக்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ இன்ஸ்டாலலாம் ஒரு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன், ஏஜ கம்மி பண்ணுவேன் அப்படிம்பாருல, அவரு கம்மி பண்றாரோ இல்லையோ, இந்த நெல்லிக்காய் நமக்கு நல்லாவே கம்மி பண்ணுதுடா. இது என்னுடைய அனுபவத்துல சொல்லுவேன். ஒரு பொண்ண பார்க்கும்போது அதாவது நான் ஒரு கிளாஸ்க்கு வந்து கொஞ்ச நாள் அட்டெண்ட் பண்ணியிருந்தேனா, அந்த கிளாஸ்ல அந்த பொண்ணு எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சவங்க தான். பார்த்தா அந்த புள்ளைய பார்க்க எனக்கு ரொம்ப குட்டி பொண்ணு மாரியே தெரிஞ்சுச்சு. அப்ப என்ன என்ன எந்த இயர்டா நீ படிக்கிற? காலேஜா? அப்படின்னு கேட்குறேன். "என்னடி பேசுற? நானும் உன் வயசு தாண்டி" அப்படிங்கிறா. "என்னது என்னடியா?" அப்படின்னு நான் கேட்டேன். "ஆமா, எனக்கும் உன் வயசு தான் 30+ தானே" அப்படின்னா. "என்னடி சொல்ற? என்னடி சொல்றன்னு" விவேக் நானும் ஆர்வமா கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அவட்ட கேட்டேன். "ஏன்டி நீ அப்படியே குட்டி பாப்பா மாரியே இருக்கியே எப்படின்னதுக்கு?" என்ன வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரி, நான் டெய்லி காலைல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்காம விடவே மாட்டேன். காலையில குடிப்பேன், இல்லன்னா மத்தியானம் குடிப்பேன், இல்ல ஈவினிங் குடிப்பேன். ஆனா அன்னைக்கு கண்டிப்பா குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இது என்னக்கா செய்யுதுன்னா, அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொருத்தர்ட்டயா கேட்பேன். எப்பவுமே நம்ம வாய் தான் சும்மா இருக்காதுல்ல. ஒருத்தவங்க அழகா இருந்தாங்களே, உங்க அழகின் ரகசியம் என்ன? அப்படின்னு நான் போய் கேட்டு நின்றுவேன். அப்படி கேட்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, நெல்லிக்காய் சாப்பிட்டாங்கன்னா, நம்ம இந்த இடுப்பு பகுதிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடுப்புலாம் சிக்குன்னு சிம்ரன் மாரி ஆயிருமாம்ப்பா. நம்ம புள்ள பெத்த வயிறு மாரியே தெரியாதாம். அது மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடிலாம் சதை தொங்குது பார்த்தீங்களா அசிங்கமா, அதெல்லாம் சரியாயிருமாம். கையில இருக்க சதை சரியாயிருமாம். இந்த நாடிக்கு கீழ டபுள் சின் அப்படின்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா, அந்த டபுள் சின் எல்லாம் சரியாக்கிருதாம். இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதாம்ப்பா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, "எட்றா அந்த நெல்லிக்காவ" அப்படின்னு சொல்லி, இப்ப டெய்லி நம்ம வீட்ல நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பா போட்டுருவேன். யாரும் குடிங்க, குடிக்காம இருங்க, உட்காருங்க, உட்காராம இருங்க. நான் ஏதோ குடிச்சுருவேன்னு சொல்லிட்டு, டெய்லி இப்ப நம்ம வீட்ல நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்களும் குடிச்சு பாருங்க. வேற லெவல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? 14வது வெண்பூசணி. இந்த வெண்பூசணி ஜூஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் டாக்டர் ஷர்மிகா வீடியோவில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். அவங்க வீடியோ பார்த்தா நானே உண்மையிலேயே குடிக்க ஆரம்பித்தேன். வேறு லெவலில் ரிசல்ட்டுடா. எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, தொண்டையிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக நான் அதை வாங்கி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். குடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ரொம்ப வருஷமாக என் உயிரை எடுத்துக்கிட்டே இருந்த பைல்ஸ் பிரச்சனை திடுதிப்புன்னு காணாமல் போச்சு. எங்கடா கிணத்த காணோம் அப்படிங்கிற மாரி இது எல்லாம் சரியா போச்சு. என்னடா இது நம்ம என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம்னு யோசிக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து வயித்தை வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நம்ம டயட் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வெண்பூசணி, நெல்லிக்காய், கடுக்காய் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அசால்ட்டாக தெரியலாம். பட் இதெல்லாம் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு ஓரளவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அது இதால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, என் வாயை நான் ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்டா. உண்மை அதுதான். எனக்கு வந்து தின்னுக்கிட்டே இருக்கணும். இந்த கிரைண்டர் மாதிரி எனக்கு. ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்று ஆசை வந்துடும். இப்போ யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டால ஏதாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுற கேரக்டர் வந்து என் கேரக்டரு. எனக்கு வந்து வாய் கண்ட்ரோலே கிடையாது. நான் இதெல்லாம் இருக்கப்பே தான் இந்த லெவல்லையாவது இருக்கேன். இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு வீங்கி வெடிச்சிருப்பேன் போல். அவ்வளோ வெயிட்டாக இருப்பேன். லாஸ்ட் பாயிண்ட்டு கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். இது நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆனா நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து குடிச்சேன்டா. வெயிட் லாஸ் ஆகுது. பட் என்னன்னா, கசப்பு வாயில வைக்க முடியல. இவ்ளோ கசப்பெல்லாம் குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் ஆகணும்னா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர மிச்சம் எல்லா நோயும் இது வந்து சரி பண்ணும். வெந்தயம் சொல்லவே வேண்டாம், ஆல் டைம் ஃபேவரட். ஓமம் நம்மளோட செரிமான சக்தி வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ அதனால கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இந்த 3மே ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் வந்து சும்மா செம்மையாக இருக்கும். அடுத்த மாதம் நம்ம தான் சிம்ரன் அப்படிங்கிற மாதிரி ஆக போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும், ஷேரும், கமெண்ட்டும் பண்ணிக்கங்க. மெயினாக லைக்கை பண்ணுங்கப்பா. நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. வீடியோ இப்போ ரொம்ப ஸ்லோவாக போகுது. கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்க என்னையும். சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்மா.